குட் ஈவினிங். இன்னைக்கு 12th பிசிக்ஸ்ல இம்பார்ட்டன்டான சாப்டர் ரே ஆப்டிக்ஸ். வெயிட்டேஜ் அதிகம் அந்த சாப்டர்ல. டெரிவேஷன்ஸும் கிளியரா பார்த்துக்கணும், நியூமரிக்கல்ஸும் பார்க்கணும். இந்த சாப்டர்ல வந்து மினிமம் 10 மார்க்ஸ் ஆச்சு இருக்கும். சரியா? ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க் வரதுக்கு நிறைய பாசிபிள். ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸ்ல இதுல இருந்தே ஒரு 5 மார்க்கு ஒரு கேஸ் ஸ்டடி கம்பல்சரியா இருக்கும். இப்போ ரே ஆப்டிக்ஸ்ல 5 மார்க்னா வே ஆப்டிக்ஸ்ல கேஸ் ஸ்டடி இருக்கும். அது மாதிரி மாறி மாறி வரதுக்கு பாசிபிள். நியூமரிக்கல்ஸும் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் வந்துடும். ஸோ வெயிட்டேஜ் வந்து அதிகம் ரே ஆப்டிக்ஸ். லாஜிக் ஓரியன்டா போகணும். சரியா? இதுல வர ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டெரிவேஷன்ஸ் மட்டும் கடகடன்னு பார்த்தலாம். நியூமரிக்கல்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம 10th பேசிக்ஸ் கிளியரா தெரியணும். 10th வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம், லைட்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்போம். சரியா? லைட்ல ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன் எல்லாமே இங்க அப்படியே வரும். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பவுன்சிங் பேக் ஆஃப் லைட். ஒரு மிரர் இருந்துச்சு அப்படின்னா இது நார்மல் லைன். ஒரு இன்சிடென்ட் ரே இப்படி வந்துச்சுன்னா இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே. சரியா? ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரெயிட் லைன் இப்படிதான் வரும். அழகா போடுங்க. என்ன பண்ணா அப்படின்னா, இது ஒரு மிரர் அப்படின்னா இந்த மிரர்ல இது நார்மல் லைன்னா கன்சிடர் பண்ணா 90 டிகிரினா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே. எப்பவுமே இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னும் போது இந்த ஆங்கிள் ஐ ஈக்குவல் டு ஆர். இந்த ஆரோ மார்க் கரெக்டா போட கத்துங்க. ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். சரியா? ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். செகண்ட் பாயிண்ட், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் லைன், all lies in the same plane. சரியா? all lies in the same plane. ரிஃப்ளெக்ஷன்ல இது வந்து பிளேன். நெக்ஸ்ட் ஸ்பெரிக்கல்ல ரெண்டு இருக்கு, கான்கேவ், கான்வெக்ஸ். சரியா? இது கான்கேவ்னா உள்ள இன்டர்னல் பார்ட்ல ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா இது வந்து கான்கேவ். சரியா? கான்கேவ். அதுவே அவுட்டர் சைட்ல இருக்கு அப்படின்னா அது இது வந்து கான்வெக்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு மிரரை நான் ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா 10th நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுதான் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் தான். இதோட சென்டர் இங்க இருக்கும். இது பேரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா the point through which the spherical surface is formed. அதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா the distance எங்க இருந்து எங்கன்னா இத போல்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் போல். சரியா? ஸோ போல் என்ன சொல்லுவாங்கன்னா லைக் மிட் பாயிண்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த ஆர்க்கோட மிட் பாயிண்ட் மாதிரி போல். சரியா? போல். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா the point through which the spherical surface formed. நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ்னா என்ன சொல்லுவோம், ஒரு ஆர்க் போடுறோம், இது ஆர்க் மாதிரி இருக்கு. ரேடியஸ்னா இந்த டிஸ்டன்ஸ் between the center of curvature and pole. அதான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ்னா நம்ம என்ன சொல்ல போறோம், the imaginary line passes through the center of curvature and pole. ஒரு இமேஜினரி லைன் இது வழியா போறது பேரு பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னா, நம்ம ஆன்டினா டிஷ்லாம் பார்த்துருப்போம் பாருங்க, சன் டைரக்ட் டிஷ்லாம். இது மாதிரி அது வந்து நல்ல ஒரு டிஷ் ஷேப்ல இருக்கும். அதுல சென்டர் பாயிண்ட் இங்க அந்த ரிசீவர் வச்சிருப்பாங்க. அந்த ரிசீவர் தான் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். சரியா? அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் the rays after the reflection and refraction it must pass through the point of principal focus. சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட்டா வந்துச்சுன்னா இது வழியா போகும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுங்க. ஃபோக்கஸ் வழியா தான் போகும். ஈவன் ஃபார் த கான்வெக்ஸ்லயும் என்ன ஆகும் அப்படின்னா, பேரலா வரும்போது ஃபோக்கஸ் வழியா டைவர்ஜ் ஆகி போகும். இங்க வந்து கன்வர்ஜ், இது வந்து டைவர்ஜ்னு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் 10th பார்த்துருப்போம். அதனால நான் ஃபாஸ்டா சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ போல்னா நான் தெரியணும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்றது இந்த பாயிண்ட். ஃபோக்கல் லென்த் அப்படின்னா the distance between the principal focus and pole. இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். சரியா?
அப்ப இந்த டேர்ம்ஸ்லாம் சொல்லட்டுமா? இப்ப நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெரிவேஷன், சின்ன டெரிவேஷன், அது 2 மார்க்ல கேட்கறதுக்கு பாசிபிள். என்ன டெரிவேஷன் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் த ஃபோக்கல் லென்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரிலேஷன் பிட்வீன் focal length and radius of curvature. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு டயக்ராம் போடலாம். நான் கான்கேவ் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். கான்கேவ் சர்ஃபேஸ், இந்த கான்கேவ் சர்ஃபேஸ்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்க. இது போல இப்படி போட்டோம்னா இது பிரின்சிபல் ஆக்சிஸா. இப்ப இதுல இந்த பாயிண்ட் பேரை நான் ஃபோக்கஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்ப இதுல ஒரு ரே டயக்ராம் போடலாம். இந்த ரூல்ஸ்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். என்ன ரூல்ஸ் அப்படின்னா ஒரே பேரலா வந்துச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் வழியா போகும். சரியா? if a ray travel parallel to the principal axis after the reflection it passes through the principal focus. இப்போ இதோட ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கணும். சரியா? ஸோ எப்படி போகும் அப்படின்னா இப்படி வந்துச்சு, பேரலா வந்துச்சுன்னா ஃபோக்கஸ் வழியா போகும். இந்த பாயிண்ட் பேர் சென்டரா. இங்கேயும் வந்து இட் ஒபே த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். எப்படின்னா இந்த சென்டர்லயும் இந்த பாயிண்ட்டையும் இமேஜினரி லைன், அந்த இந்த பாயிண்ட்டையும் இதையும் டாட்டர் லைன்ல போடுவேன். போட்டேன்னா இதுதான் நார்மலா ஆக்ட் ஆகும். நார்மலா ஆக்ட் ஆகும் போது இந்த ஆங்கிள் பேரு இன்சிடென்ட் ஆங்கிள், இந்த ஆங்கிள் பேரு ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். I is equal to Rன்னு இருக்கும். சரியா? இந்த கேஸ்ல நான் டீட்டா ரெண்டுமே டீட்டான்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்ப இதுவும் டீட்டா I is equal to R நம்ம ஏற்கனவே தெரியும். அப்ப டீட்டா எடுத்துன்னா ரெண்டுத்துமே நான் டீட்டான்னு சொல்லிடுவேன். இப்ப இந்த பாயிண்டா நான் எம்னு எடுத்துக்கிறேன். இது வந்து இது ஸ்ட்ரெயிட் லைன்ல நான் கன்சிடர் பண்ணுவேன். லாங் மிரர்ன்னும் போது இந்த பாயிண்டா ஓன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு வச்சுங்க. பேரலல் லைனா ஒரு லைன் கட் பண்ணும்போது இந்த ஆங்கிளும் சேமா இருக்கும். இசட் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த ஆங்கிளும் சேமா இருக்கும். அந்த லாஜிக்கை தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்ப இந்த லைனை பாருங்க. இதை பார்க்கும் போது இங்கன்னா ஆங்கிள்னா இது டீட்டாவா, இதுவும் டீட்டாவா இருக்கும். இப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்னு செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து டீட்டா பிளஸ் டீட்டா வந்து 2 டீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்ப இதுவும் வந்து 2 டீட்டான்னு வரப்போகுது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு ட்ரையாங்கிள் நான் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் MCO, ட்ரையாங்கிள் MCO. அதே மாதிரி ட்ரையாங்கிள் MFP. சரியா? ஃபுல் ட்ரையாங்கிள் MCO இது ஃபுல். நெக்ஸ்ட் MFO, OP ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? இப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிள ரீட்ராவோட பண்ணிக்கங்க. சரியா? CPM இங்க வந்து டீட்டான்னு வரும். இங்க வரும்போது நான் வரப்போகுது 2 டீட்டான்னு வரப்போகுது. 2 டீட்டா MOன்னு எடுத்துக்கோ. ரெண்டுத்தையுமே MOF. இப்ப இதுக்கு tan டீட்டா அப்ளை பண்ணா கிடைக்கும் பாருங்க. tan டீட்டா அப்படின்னும் போது tan டீட்டா ஆப்போசிட் சைடு என்னது MO, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இங்க வரும்போது tan 2 டீட்டா, tan 2 டீட்டானும் போது MO பை FO. சரியா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மாலர் ஆங்கிள் sin டீட்டா ஈக்குவல் டு tan டீட்டா ஈக்குவல் டு டீட்டான்னு வரும். sin டீட்டா tan டீட்டா வந்து டீட்டான்னு வரும். அப்ப இதை என்ன பண்ணிக்கலாம், டீட்டா இஸ் ஈக்குவல் டு MO பை CO. அதே மாதிரி இதான் 2 டீட்டா இஸ் ஈக்குவல் டு MO பை FO. இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. இப்ப என்ன பண்ணலாம், 1 டிவைடட் பை 2 ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணலாம். அப்ப என்ன வரும் பாருங்க, டீட்டா பை 2 டீட்டா இஸ் ஈக்குவல் டு MO பை CO டிவைடட் பை MO பை FO. இப்ப இந்த டீட்டாவும் கேன்சல் ஆயிடுமா? 1 பை 2 ஈக்குவல் டு MO CO. இது ரெசிப்ரோகேட் ஆனா FO பை MO. இந்த MO கேன்சல் ஆயிடும். 1 by 2 is equal to FO by CO. FO அப்படின்றது நான் இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் போன அப்படிதான் ஸ்லைட்ல தான் சொல்லியிருப்பேன். F2O தான் ஃபோக்கல் லென்த். சரி, அப்ப இதை ஃபோக்கல் லென்த்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி CO சென்டர் ஆஃப் கர்வேச்சர் டு ஓன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இதை சப்ஸ்டியூட் பண்ணா முடிஞ்சுச்சு. 1 by 2 is equal to F1ன்றது F, CO-ன்றது R. ஸோ அப்பனா வரும், இது கிராஸ் மல்டிபிள் பண்ணினா R is equal to 2F. சரியா?
நியூமெரிக்கல்ஸ் போடுறப்பயும் அது தெரிஞ்சுக்கணும். ஆர்ன்றது ஃபுல் டிஸ்டன்ஸ், இங்க இருந்து இது வரைக்கும் வர்றது ஆர். எஃப்ன்றது இங்க இருந்து இது வரைக்கும் வருது. இப்போ என்ன பண்ணுவாங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 16 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எஃப்னா வரும், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2. அப்ப 16/2 8 சென்டிமீட்டர் அப்படின்ற விஷயம் தெரியணும். ரேடியஸ்ன்றது ஃபுல்லு பெருசா இருக்கும், ஃபோக்கல் லென்த்ன்றது அதுல பாதியா இருக்கும். சரி, அது கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோ. 2 மார்க் 3 மார்க் கேட்டாங்கன்னா டயக்ராம் தெளிவா இருக்கும். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் தெளிவா இருந்தா மட்டும் தான் நெக்ஸ்ட் கரெக்ஷனே பண்ணுவாங்க. டயக்ராம் சரியில்லை அப்படின்னா உனக்கு ஃபுல் மார்க் வரவே வராது. நெக்ஸ்ட் டெரிவேஷனா பார்க்கலாம் அப்படின்னா மிரர் ஈக்குவேஷன். நம்ம 10th வெறும் ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துருப்போம். மிரர் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்துட்டு அதோட ஃபார்முலா என்ன வந்திருக்கும், 1/f = 1/v + 1/u அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலா மட்டும் போட்டு அதுக்கான கால்குலேஷனா போட்டிருப்போம். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட டெரிவேஷன் பார்ப்போம். பை யூசிங் த கான்கேவ் மிரர். அதை தான் எடுக்க போறேன். ஒரு கான்கேவ் மிரர் டிரா பண்றான். கான்கேவ் மிரர் டிரா பண்ணா அப்படின்னா கான்கேவ் மிரர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா போல, ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்ப இது எப்பவுமே ஒரு மிரர் டிரா பண்ணா அப்படின்னா இத நோட் பண்ணிடணும். போல, ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இதுல ரே டயக்ராம் ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். பிஹைண்ட் த சென்டர் அப்படின்னு எடுக்கும்போது இப்ப ரே டயக்ராம் ஃபாலோ பண்ணலாம். ரே வந்து இப்ப ரே வந்து பேரலா போச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் வழியா போகும். சரியா, அதுவே நெக்ஸ்ட் 2 ரூல் எடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் ரூல் நான் எடுக்க போறேன் அப்படின்னா போல் வழியா போகணும். சரியா, போல் இந்த பாயிண்டையும் இந்த பாயிண்டையும் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா இப்ப இது மாதிரி இங்க இப்படி இதே ஆங்கிள் வரும். அப்ப இங்க ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுதா, இதுதான் வந்து நம்மளுக்கு என்னவா கிடைக்கும்னா இமேஜா கிடைக்கும். சரியா, ஸோ இது ஆப்ஜெக்ட், இந்த ரெட் கலர்ல இருக்கிறது ஆப்ஜெக்ட், இந்த கிரீன் கலர்ல வந்தது இமேஜ். இதுக்கான ஆரோ மார்க்கம் போட்டுடணும். சரியா, ஃபர்ஸ்ட் ரூல் எடுத்திருக்கான். A ray travel parallel to the principal axis pass through the focus. Next, if a ray pass through the point of pole, it obey the laws of reflection. அப்படின்னா இந்த ஆங்கிளும் சேமா இருக்கும். சரியா, ஸோ இந்த 2 ரேஸ் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இமேஜ் கிடைக்கும். இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ். ஸோ பிஹைண்ட் த சென்டர்ல வைக்கும் போது உனக்கு ரியல் இமேஜ், இன்வெர்டட் டிமினிஷ்ட் இமேஜ் கிடைக்கும். சரியா, ஸோ இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன், எம்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் பின்னு இருக்கட்டும். இது ஏபி ஆப்ஜெக்டை ஏபின்னு எடுத்தனா இந்த பி தான் வந்து இங்க வருது. அப்ப பி டேஷ் இங்க, ஏ டேஷ் இங்க. சரியா, ஸோ டயக்ராம் பார்ட் முடிஞ்சிச்சு. டயக்ராம தெளிவா போட்டு இது கீழே ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிடணும். Let us take the concave mirror having the focal length f and radius of curvature c at the point c, radius of curvature r அப்படின்னு சொல்லிட்டு object height h a b placed at the distance u, image formed between c and f. அந்த டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறியா? இப்போ டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். டெரிவேஷனுக்கு என்னென்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி டெரைவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்றேன் அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். ஏ பி, ஏ டேஷ் பி டேஷ் எஃப், அப்புறமா எஃப் பி எம். இந்த ஷேட் பண்ற ட்ரையாங்கிள். சரியா, இந்த ட்ரையாங்கிள். சரியா, இதை மட்டும் நான் 100 முறை இங்க போடுறேன் பாருங்க. இது இப்படி இருக்கா? ஸோ 2 ட்ரையாங்கிள், இது இப்படி இருக்கு, இந்த பார்ட் இப்படி இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த ஆங்கிளும் சேமா இருக்கும். கரெக்டா, இந்த ஆங்கிளும் சேமா இருக்கும். நெக்ஸ்ட் இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஸோ ஏ டேஷ் பி டேஷ் எஃப், அதே மாதிரி இது எஃப் எம் பி. சரியா, எஃப் எம் பி. இந்த 2 ட்ரையாங்கிளுக்குமே 2 ஆங்கிள் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆங்கிளும் சேம். அதே மாதிரி இது 90 டிகிரி. ஸோ ட்ரையாங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் எஃப் அண்ட்
ட்ரையாங்கிள் FPM ஆர் சிமிலர்னு சொல்லிட்டீங்கன்னா சிமிலர் சைட்ஸை ஈக்குவேட் பண்ணும். 10th மேக்ஸ்ல வந்துருக்குது. அப்ப எதை ஈக்குவல் பண்ண போறோம்னா இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவேட் பண்ணலாம். A dash B dash இந்த சைடு MP இருக்கு. A dash B dash divided by MP is equal to base A dash F divided by FP. சரியா? நெக்ஸ்ட் இந்த A dash F-யுமே நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இங்க இருந்து இந்த பாயிண்டா இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது கிளியரா பார்த்துட்டு வாங்க. A dash P minus FP அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் மைனஸ் FP மைனஸ் பண்ணா இதை போட்டுக்கலாம். சரியா? ஸோ இதை எடுத்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணினா A dash B dash by MP is equal to A dash F பதில் இதை போட்டுப்பேன். A dash P minus FP divided by FP. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துப்பேன். சரியா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வச்சோமா, நெக்ஸ்ட் எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம்னா ரெட் கலர்ல ஷேப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எந்தெந்த ரீஜனா இந்த ரீஜனு, இந்த ட்ரையாங்கிள் லைக் இது மாதிரி வரும். இது ஒரு ட்ரையாங்கிளா, இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை எடுக்க போறோம். சரியா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எதுனா இது B A P அதே மாதிரி A dash B dash. இதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ரூல் படி இந்த ஆங்கிளும் சேம்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஆங்கிள் சேம், அதே மாதிரி இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ ரெண்டுக்கு சொன்னினாலே இதை வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிடலாம். ட்ரையாங்கிள் ABPயும் அண்ட் ட்ரையாங்கிள் A dash B dash Pயும் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இதுலயும் அதே மாதிரி சைட்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். A dash B dash divided by AB is equal to A dash P divided by இந்த பேஸ் ஆன சைட்ஸை ஈக்குவேட் பண்றோம். சரியா? AP ரெண்டு ஹைட்டு அதே மாதிரி ரெண்டு பேஸை ஈக்குவேட் பண்ண இந்த ஈக்குவேஷனை நான் வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எம்பின்னு ஒண்ணு இருக்கா, இந்த எம்பியை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே சொல்லிடலாம். எம்பியும் ஏபியும் சேம், இந்த ஹைட்டும் சேம். அப்ப இத எம்பியை ஏபின்னு நான் சொல்லிக்கலாம். சரியா? அப்ப இந்த எம்பியை ஏபினும் நான் சொல்லிக்கலாம். சரியா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். A dash B dash AB அதே மாதிரி இங்க A dash B dash AB ரெண்டும் சேமா இருக்கா? அப்ப இதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம் பாரு. இதையும் இதே ஈக்குவேட் ஃபர்ஸ்ட் இதை எழுதிடுறேன். A dash P divided by AP is equal to A dash P minus FP divided by FP. நெக்ஸ்ட் இந்த A dash P அப்படின்னா நான் அதுன்னு பாருங்க, சைன் கன்வென்ஷனோட போட்டு வரணும். A dash P அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ். V U நானது, V நானது, F நானதுன்னு தெரியணும். U னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், V னா இமேஜ் டிஸ்டன்ஸ், F னா ஃபோக்கல் லென்த், R னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சரியா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சைன் கன்வென்ஷனும் நான் இங்க சொல்றேன் பாருங்க. சைன் கன்வென்ஷன் எப்படி எடுக்கணும்னா டிஸ்டன்ஸ் எங்க இருந்து எங்க மெஷர் பண்ணும் அப்படின்னா இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எப்பவுமே போல்ல இருந்து தான் அந்த ஆப்ஜெக்டோ இமேஜோ மெஷர் பண்ணும். இப்ப சைன் கன்வென்ஷன்ல கரெக்டான ரூல் என்னன்னா ரே இப்படி போதா நம்ம டிஸ்டன்ஸை இப்படி மெஷர் பண்ணும், ஆப்போசிட்ல இருக்கும்போது அதை மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப ரே போற டைரக்ஷன்லயே ஆப்ஜெக்டையும் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றோம் அப்படின்னா அது பாசிட்டிவா இருக்கும். நீ சிம்பிளா எப்படி தெரிஞ்சுக்கிற, கிராஃப் மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க. எப்படின்னா பிளஸ் மைனஸ், இந்த சைடு வர்றது வந்து மைனஸ், இந்த சைடு வர்றது பிளஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இங்கதான் போல் இருக்கும். ஸோ இந்த சைடு வர்றதெல்லாம் மைனஸ். ஏன் மைனஸ்ன்னு தெரிஞ்சா ரே வந்து இப்படி போகுது, நம்ம டிஸ்டன்ஸ் எங்க அதை மெஷர் பண்ணோம், போல் டு ஆப்ஜெக்ட். சப்போஸ் இப்ப மிரர் இங்க இருந்து பி இங்க இருக்குன்னா டிஸ்டன்ஸை போல்ல இருந்து வி இப்படி மெஷர் பண்ணுவோம், ரேவும் எப்படி போவோம், ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல போதா, அதனால இந்த சைட் பிளஸ். அதுவே இந்த சைட்ல வரும்போது ரே இப்படி இருக்கும், நம்ம டிஸ்டன்ஸ் இங்க இருந்து ஆப்ஜெக்ட் இங்க இருக்கும் இப்படி மெஷர் பண்ணுவோம், அதனால இது மைனஸ். சரியா? ஸோ
அப்ப இங்க சைன் கன்வென்ஷனோட கிளியரா போட்டு வரலாம் பாருங்க. ஏ டேஷ் பி போது இமேஜ் போது வி இந்த சைட்ல தான் இருக்கு. அப்ப மைனஸ் வின்னு எடுத்துங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இருக்கு ஏபின்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ, அதுவும் மைனஸ் யூன்னு வரப்போகுது. நெக்ஸ்ட் எஃப்பி கான்கேவ் இந்த சைட்ல தான் இருக்கு மைனஸ் எஃப். வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். இதெல்லாம் இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ டேஷ் பி போது மைனஸ் வி, ஏபி போது மைனஸ் யூ, ஏ டேஷ் எஃப் போது மைனஸ் வி மைனஸ் ஆஃப் மைனஸ் எஃப் டிவைடட் பை எஃப்பி போது மைனஸ் எஃப். சரியா? ஸோ இதை என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். v by u is equal to minus v minus minus plus f divided by minus f. இந்த மைனஸ் எஃப்லையும் தனித்தனியா போட போறோம். v by u is equal to minus v by minus f. இது வந்து இந்த மைனஸ் வந்துடும், f by f வருமா, இது 1 ஆயிடும் மைனஸ் 1. v by u இந்த மைனஸ் மைனஸ் போச்சுன்னா v by f மைனஸ் 1 வரும். இந்த என்டையர் ஈக்குவேஷனை டிவைடட் பை v பண்ணான்னு வச்சுக்கோம். v divided by u v divided by f into v minus 1 by v. இந்த v cancel ஆயிடும், இந்த v cancel ஆயிடும். 1 by u is equal to 1 by f minus 1 by v வரும். இந்த minus 1 by v இந்த சைடு எடுத்துட்டு வந்தா பிளஸ் ஆயிடும். 1 by v plus 1 by u is equal to 1 by f. சரியா? 1 by f is equal to 1 by v plus 1 by u. இதான் வந்து மிரர் ஈக்குவேஷன். இதுலயே இப்ப மேக்னிஃபிகேஷனும் போட்டலாம். இப்ப மேக்னிஃபிகேஷனா இங்க போட்டலாம். மேக்னிஃபிகேஷன் இந்த ஸ்டெப் வச்சா போட்டுறோம்னா, மேக்னிஃபிகேஷனுக்கு ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன் சிம்பிளா. ஈக்குவேஷன் 2ல a dash b dash divided by ab is equal to a dash p by ap. நீங்க இதுக்கெல்லாம் இருக்கு a dash p வந்து மைனஸ் v, apன்றது மைனஸ் u. அதே மாதிரி a dash b dash அப்படின்னும் போது இது ஹைட் ஆஃப் இமேஜ் h dash. சரியா? h dash ஹைட் ஆஃப் இமேஜ், abன்றது ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இதை மென்ஷன் பண்றேங்க. hனா ஆப்ஜெக்ட் ஹைட், ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். h dash போது ஹைட் ஆஃப் இமேஜ். சரியா? அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண பார்க்கலாம். a dash b dash இதுல a dash இது மேல வரும்போது பாசிட்டிவ், கீழே வரும்போது நெகட்டிவ்ல ab வந்து பாசிட்டிவ் h, a dash b dash போது அது வந்து மைனஸ் இருக்கும், ஏன்னா கீழே இருக்கு. அப்ப a dash b dash போது மைனஸ் h dash by abன்றது பிளஸ் h is equal to a dash p போது இங்க கொடுத்துருக்கோம் மைனஸ் v, ap போது மைனஸ் u. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். இந்த மைனஸ் இந்த சைட் போட்டுப்பாங்க. அப்ப என்ன போடுவாங்க, இங்க போட்டுலாம் பாருங்க. m is equal to h dash மேக்னிஃபிகேஷன் ஹைட் ஆஃப் இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதனால இது அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் தான் தூக்கி அந்த சைட் போட்டுப்பாங்க. இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v by u. சரியா? இந்த ரெண்டு ஃபார்முலா கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்னிஃபிகேஷன், மிரர் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கணும். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னும் போது, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா சேம் மீடியம்லயே டிராவலா இருக்கும். சரியா? ரேரர் மீடியம்ல வந்துச்சுன்னா ஒரு ரே அப்படியே போயிட்டு இருக்கும். இப்ப ரீஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்கு டிராவல் ஆக போகுது. ரீஃப்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. நம்ம ஷாப்ஸ்ல எல்லாம் போனோம்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ல தண்ணி ஊத்தி லெமன் வச்சிருப்பாங்க. பாத்திருக்கியா? அந்த லெமன் வந்து ரொம்ப பெருசா தெரியும். ஏன் அப்படின்னா ரீஃப்ராக்ஷனால பெருசா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ல ஒரு பென்சில் ஸ்ட்ரெயிட்டா தான் வச்சு இருக்கும், ஆனா அதை நீ பார்க்கும்போது அது பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கெல்லாம் ரீஃப்ராக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்கு லைட் ரேஸ் டிராவல் ஆகும். இந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணிருக்கணும். லைட் ரேஸ் பாசிங் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம். இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, சேஞ்ச் த டைரக்ஷன். எக்ஸாம்பிள் சிம்பிளா பேசிக்கா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து லேண்ட், நார்மல் லேண்டு, இன்னொன்று வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி வாட்டர், ஃபுல்லா வாட்டர் இருக்கு. இது நார்மலான ரோடு. இங்க என்ன பண்ணலாம், நம்ம ஃபாஸ்டா மேக்ஸிமம் ஸ்பீட்ல ஓட முடியும், கடன்னு ஓடிடலாம். அதுவே நம்ம ஹிப் லெவல் வரைக்கும் தண்ணி இருக்கு ஸ்விம்மிங் பூல்ல
அப்படின்னா உன்னால ஃபாஸ்டா போக முடியுமா? முடியாது, ஸ்லோவா தான் போவேன். சரியா? அப்ப ஸ்பீடு வந்து வெலாசிட்டி வந்து கம்மியாயிடும். சரியா? ஸோ ரேரர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியணும், ரேரர் மீடியம்ல வெலாசிட்டி அதிகமா இருக்கும், டென்சர் மீடியம்ல வெலாசிட்டி கம்மியா இருக்கும். அப்ப ரேரர் மீடியம்ல வெலாசிட்டி அதிகமா இருக்கும், நம்மள மாதிரியே ஃபாஸ்டா ஓடிடும். தண்ணி டென்சர் மீடியம், அதுல ஃபாஸ்டா ஓட முடியாது. சரியா? இதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னா, இப்ப என் கையில ஒரு கயிறு கல் இருக்கு. சரியா? இதை புடிச்சிட்டு சுத்த போறேன், இப்படியே சுத்த போறேன். சுத்தம் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பீட் அதிகமாக இந்த நார்மல்ல இருந்து இதுனா அப்படியே மேல வரும், மேல வந்து ஹரிசாண்டலாவே சுத்த ஆரம்பிக்கும். ஸ்பீடு கம்மி பண்ணனா இது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கீழே வந்து ஸ்ட்ரைட்டா நின்னுடும். அப்படி இல்லைன்னா இந்த திருவிழாலாம் ரங்கநாட்டம் இருக்க பாத்துருக்கீங்க, குதிரை இருக்குமே, அது நார்மலா இப்படி ஹேங் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸ்பீடா போகும்போது என்ன ஆகும், அப்படியே மேல தூக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏற ஆரம்பிக்கும். சரியா? ஸ்பீடு அதிகமாகும் போது மேல ஏறுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்ப அதை வச்சு நம்ம ரீஃப்ராக்ஷனை ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஞாபகம் வச்சுன்னா எப்பவுமே மறக்கவே மறக்காது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு மீடியம் எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து ஏர் மீடியம், இன்னொன்று வந்து வாட்டர் மீடியம். வாட்டர் இதுதான் நார்மல் லைன் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ரே வருது. சரியா? ரேரர் மீடியம்ல ஸ்பீடு வந்து வெலாசிட்டி அதிகமா இருக்கும், வெலாசிட்டி அதிகமா இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து ஐன்னு எடுத்துக்கிறேன், வெலாசிட்டி அதிகமா இருக்கு. ஓகேவா? இப்ப ஏர்ல இருந்து வாட்டருக்கு வருது. வாட்டருக்கு வந்துச்சுன்னா ஸ்பீடு என்ன ஆகும், இதை பாருங்க, டென்சர் மீடியம்ல வந்தா ஸ்பீடு கம்மியாகும். கம்மியாகும் அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்பீடு அதிகமாச்சு அப்படின்னா மேல போகும், நார்மல்ல இருந்து மேல போயிடும். வெலாசிட்டி கம்மியாச்சுன்னா நார்மல்ல டுவர்ட்ஸ் நார்மல் இப்படி வர ஆரம்பிச்சிடும். சரியா? அப்ப இங்க ஸ்பீட் கம்மியாகுதா, மேல போவாது, டுவர்ட்ஸ் த நார்மல் கிட்டே வந்துடும். சரியா? அப்ப இந்த ஆங்கிள் அதிகமா இருக்கணும், இந்த ஆங்கிள் கம்மியா இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன், இது அப்படியே அப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப அதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ற பாருங்க. மேல வாட்டரு, கீழே ஏரு, இது நார்மல். இந்த ஆங்கிள் ஐன்னு எடுத்துக்கிறேன். வாட்டர்ல இருந்து ஏருக்கு வரும்போது நான் ரேரர் மீடியமா ஃப்ரீயா இருக்கு, அப்ப ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கீழே வருமா மேல போகுமான்ட்டு அந்த குதிரையை ஞாபகம். வெலாசிட்டி கம்மியாச்சுன்னா கீழே வரும், அதே வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா அப்படியே மேல பறக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க வெலாசிட்டி கம்மியாகுது, மேல தூக்க ஆரம்பிக்கும், நார்மல்ல இருந்து இந்த ஆங்கிள் பெருசாயிடும். சரியா? ஸோ அவ்வளவுதான் விஷயமே. இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ இது எப்படி வேர்டிங்ஸ்ல சொல்றேன் அப்படின்னா, if you're traveling from rarer medium to denser medium, it bend towards the normal. அதுவே if you're traveling from denser medium to rarer medium, it bends away the normal அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன். லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன், அங்க ரிஃப்ளெக்ஷன் பார்த்தலாம் ரெண்டு பாயிண்ட், அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, மூணுமே ஒரே லைன்ல இருக்கும், லைஸ் இன் த சேம் பிளேன். Incident ray, normal and the refracted ray all lie in the same plane. First point முடிஞ்சிச்சு. Next point in the formula, sin I by sin R equal to nu to 1. இதை நெக்ஸ்ட் ஃபார்முலால கிளியரா பாத்துக்கலாம். இதை refractive index n21 அப்படின்னு போடுவாங்க, nu to 1 போடுவாங்க. The ratio of sin of angle of incidence, the ratio of sin of angle of incidence to sin of angle of refraction for any two medium is constant for the light of definite color. Constant light க்கு இந்த ரேஷியோ மாறாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். nu to 1 or nu இது மாதிரி போட்டால ரெண்டுமே ஒண்ணுதான். refractive index எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை தான் சொல்லணும். nu to 1 அப்படின்னா refractive index of medium 2 with respect to 1. சரியா? இதை எப்படியும் 2 இங்க போட்டு 1 எப்படியும் வச்சுக்கலாம். சரியா? இதை தான் வந்து ஸ்னெல்ஸ் லான்னு சொல்லுவாங்க. ஸ்னெல்ஸ் லா அப்படின்னும் போது sin I by sin R is equal to nu 2 by nu 1. இப்போ அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுங்க. இதை நான் சர்ஃபேஸா எடுத்துக்கிறேன், இதை நார்மல் லைனா எடுத்துக்கிறேன். இதை மேல வந்து ரேரர், கீழே வந்து டென்சரு. இஃப் யூ ரே டிராவல் ஃப்ரம் ரேரர் டு டென்சர் அப்படின்னும் போது ஸ்பீடு கம்மியாகும். ஸ்பீடு கம்மியாச்சுன்னா டுவர்ட்ஸ் த நார்மல் வரும். சரியா? இதுல ஆரோ மார்க்கோட மென்ஷன் பண்ணிடணும். இது ஆங்கிள் ஐ, ஆங்கிள் ஆர், இது மீடியம் 1, மீடியம் 2. சரியா? n21 அப்படின்னும் போது refractive index of medium 2 with respect to 1 இப்படின்னு வரும்போது 2 with respect to 1 2 எங்க இருந்து வருது அந்த ஆங்கிள் ஃபர்ஸ்ட் போட்டுப்போம். sin I by sin R
சரியா? N21 அப்படின்னா 2க்கு வருது, ரேஸ் எங்க இருந்து வருது? 1ல இருந்து 2க்கு வருது. அப்ப மேல இங்க இருக்கிற ஆங்கிள் போட்டுப்ப, கீழே இந்த ஆங்கிள் போட்டுப்ப. இந்த 1 2 இது ஐசி, இந்த ஐஆர் எப்படி வேணா நீ மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் இதே டயக்ராம்ல நான் என்ன பண்றேன், ஐஆர வேற எதனா எடுத்துக்கிறேன். இது ஐக்கு பதில் ஏன்னு எடுக்கிறேன். இது வந்து இந்த ஆங்கிள பின்னு எடுக்கிறேன். ஆரோ மார்க் இங்க இருந்து இப்படி போட்டிருக்கான், இங்க இருந்து இப்படி போட்டிருக்கான். இது மீடியம் 1 மீடியம் 2. சரியா? இப்ப இதுல இருந்தே எப்படி எப்படி மாத்துறேன்னு பாருங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1. இங்க மேல இருக்கிற பாட்டுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1 என்னும் போது இங்க இருந்து வருதா, அப்பனா ஒரு ஆங்கிள் இங்க sin b by sin a. சரியா? சோ இந்த ஆரோ மார்க் பேஸ் பண்ணி கிளியரா ஞாபகம் வச்சுங்க. N21 என்னும் போது sin b by sin a. இதுவே இதுல இன்னொரு விஷயமும் நீ என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னா, N21 அப்படின்றது எப்படி இருக்கும்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் N12. இதே ஞாபகம் வச்சுக்கிற. ரெண்டுமே refractive index of medium 2 with respect to 1 அப்படின்னும் போது equal to reciprocal of refractive index of medium 1 with respect to 2. இதை ஞாபகம் வச்சுங்க. சரியா? இப்ப இதை பாருங்க. இதுவே N12 கொடுத்தனா என்ன சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் மீடியம்ல இருந்து செகண்ட் மீடியமுக்கு, அப்ப அங்க இருந்து இங்க வர மாதிரி நீ அசியூம் பண்ணிப்ப. அதான் பண்ணுவ, sin b 1 இது 1 இது 2ல இங்க இருந்து இங்க வர மாதிரி நீ அசியூம் பண்ணுவ. அப்ப sin a by sin b அப்படின்னு போட்டுப்பேன். சரியா? இது ரெண்டுக்கும் ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். N21 இது அப்படியே ரெசிப்ரோக்கலா தானே இருக்கு, அதுதான் இங்க சொல்லியிருப்பேன். N21 is equal to 1 by N12. ஓகேவா? ஸோ லாஜிக்கா கிளியரா புரிஞ்சுங்க. எந்த மீடியம் N21 அப்படின்னா இது 2 இங்க வரப்போது, அடுத்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஃபர்ஸ்ட் போட்டுப்பேன், sin b by sin a. சரியா? இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த லாஜிக் தெரிஞ்சுன்னா எது ஐ எது ஆர் எதா இருந்தாலும் நீ மாத்தி மாத்தி போட்டுக்கணும். சரியா?